Oppo A15s அப்படின்னு ஒரு மொபைல் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க Oppo போனோட ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். இல்ல வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க Oppo ஃபேனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் வந்து Oppo ஃபோன் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி ஏதாவது நீங்க Oppo ஃபோன் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த மாடல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த Oppo A15s ஓட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸ்ல ஃப்ரண்ட்லயே அந்த மொபைலோட இமேஜ் டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல Oppo A15s அப்படின்னு சொல்லி பெருசா கொடுத்திருக்காங்க. ரியல்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. கீழ வந்து ஆண்ட்ராய்டு அப்படிங்கறத போட்டுருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள என்னலாம் இருக்குது அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுல Oppo அப்படின்னு போட்டுருக்காங்க. அதையும் வெளியில எடுப்போம். வெளியில எடுத்தா அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ள முதல்ல ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பியூர் ஒயிட்டான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்க்குள்ள யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் டூல் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்க்குள்ள மொபைல் கொடுத்திருக்காங்க. மொபைலை எடுப்போம். கவரை விட்டு பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த பியூர் ஒயிட் கலர் ஒரு ராயலான டிசைன் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. சோ பாக்ஸ்ல ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த TPU கேஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இந்த கார்னர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டா கொடுத்திருக்காங்க. அதனால மொபைல் இப்படி விழுந்தது அப்படின்னா எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி நீங்க இப்படி கீழ வச்சு எடுக்கிறீங்க அப்படினாலுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சோ ஒரு குவாலிட்டியான நல்ல TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ மொபைல் ஆன் பண்ணி வச்சிருவோம். அடுத்ததா பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் தான். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இவ்வளவு தான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது, வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்து வந்துருவோம். ரைட் சைடுல பார்த்தா அப்படின்னா வால்யூம் கீ கொடுத்திருக்காங்க. அது கீழ பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல பார்த்தா 3.5mm ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பார்த்தா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓபன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு வந்து 256 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இதுல டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே. இதுல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.52 inch IPS LCD HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ இவங்க கொண்டு வந்திருக்கிற பிரைஸ் செக்மென்ட்க்கு ஃபுல் HD கொடுத்திருந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. இதோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 480 nits கொடுத்திருக்காங்க. அதனால அவுட்டோர்லயுமே நல்ல பிரைட்டா இருக்குது இந்த மொபைல். இதோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், கலர்ஸ் இதெல்லாமே HD+ல மேக்ஸிமம் குவாலிட்டி என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இது வந்து ஒரு வாட்டர் டிராப் நாட்ச் டெயிலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே வந்துருச்சு. அதனால மொபைல்ல வந்து நீங்க தனியா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வாங்கி ஒட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இல்ல இதோட பெட்டரான குவாலிட்டில வேணும் அப்படின்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இங்க ரியல்ல வந்து அப்படின்னா இந்த டிசைன் தான் என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் பேக்கா இருந்தாலுமே அந்த பியூர் ஒயிட்டான ஒரு ராயல் டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. மொபைல பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல இந்த டிசைனே ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இதுல லெஃப்ட் டாப்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள வந்து 3 கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது பார்க்க 4 கேமரா மாதிரி இருந்தாலும் ஒன்னு வந்து ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர்லயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பிளேஸ் பண்ணிட்டாங்க. கீழ வந்து எல்லா பிராண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு சென்டர்ல அவங்களுடைய நேம் போடுவாங்க, இல்ல இந்த இடத்துல நேம் போடுவாங்க. பட் இதுல பார்த்தோம் அப்படின்னா டிஃபரண்டா ரைட் சைடுல வந்து Oppo அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. மத்த மொபைல் மாதிரி பெருசா போடாம இதுல வந்து கொஞ்சம் மீடியமா கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இந்த மொபைல்ல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைல்ல எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்ல. மத்த மொபைல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹெவியான ஒரு வெயிட் ஃபீல் இருக்கும். ஏன்னா 200 கிராம், 210 கிராம், 225 கிராம் வரைக்கும் கூட மொபைல்ஸ் எல்லாம் போகுது. ஆனா இந்த மொபைல் வந்து 177 கிராம் வெயிட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம கையில எடுக்கும்போது ஒரு ஸ்லிம்மான ஒரு லைட்டான ஃபீல் இருக்குது. இதுவே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவராலா டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்ப்ளே ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு ராயலான லுக்கோட ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்லிம்மான ஒரு மொபைல் வந்து பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குது, ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அடுத்ததா இதுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 13 மெகாபிக்சல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கிடையாது. இதுல கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மொபைல்லயுமே இருக்கக்கூடிய காமனான ஃபீச்சர்ஸ் போட்டோ, வீடியோ, பனோரமா, போர்ட்ரைட் இதெல்லாமே இருக்குது. இது போக பார்த்தோம் அப்படின்னா நைட் மோட், டைம் லாப்ஸ், மேக்ரோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல எக்ஸ்பர்ட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியுது. சோ நான் எடுத்த சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்களே பாருங்க.
அடுத்ததா இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதுலயும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ, போட்டோ, போர்ட்ரைட், பனோரமா, டைம் லாப்ஸ், ஸ்டிக்கர் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல எடுத்த சாம்பிள் போட்டோஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கேமரா எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் கேமரா பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஸோ சாம்பிள் ஃபோட்டோஸ் காமிச்சேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக இதில் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Helio P35 அப்படிங்கிற ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது 2.3 GHz ஸ்பீடில் ரன் ஆகக்கூடியது. GPU GE8320 அப்படிங்கிற ஒரு GPU கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ வீடியோவில் செக் பண்ணுவோம். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர், அதனால மீடியமான கேம்ஸ் எல்லாமே நல்லாவே எந்த ஒரு லாகும் இல்லாமல் சூப்பராக விளையாட முடியும். அடுத்ததாக இதில் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது Android 10 கொடுத்திருக்காங்க. ColorOS 7.2 வெர்ஷன் UI ல ரன் ஆகுது. bloatware ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் வந்து பெரிய அளவுல கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். 1 2 3 கொடுத்திருக்காங்க, பட் அதையுமே நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. bloatware அப்படின்னு பார்க்கும்போது Amazon, Facebook அது போக ஒரு சில ஆப்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. சோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் ColorOS நல்லாவே இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். சோ உங்களுக்கு ColorOS பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதுல செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்டான செக்யூரிட்டி பேட்ச் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ லேட்டஸ்டான சாஃப்ட்வேர்ல தான் இந்த மொபைல் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ரெகுலர் அப்டேட்ஸும் Oppo வந்து கொடுத்துருவாங்க. சோ அதுலயும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல அவைலபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 48GB வந்து அவைலபிள் ஸ்டோரேஜ் இருக்குது. OS இதெல்லாம் போக நீங்க 48GB வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4230 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ ஒரு லைட் வெயிட்டான யூசருக்கு இந்த பேட்டரி கெபாசிட்டி வந்து போதுமானதா இருக்கும். ஏன்னா இந்த மொபைல் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா ஒரு ஸ்லிம்மான மொபைலா டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் Oppo வந்து எல்லா மாடல்லுமே விரும்புறாங்க. அதை தான் இந்த மாடல்லையும் செஞ்சிருக்காங்க. அதனால பேட்டரி வந்து 4230 mAh தான் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல நீங்க பேட்டரி எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஹெவியான வெயிட் இருக்கக்கூடிய மொபைலை தூக்கிட்டு அலையற மாதிரி இருக்கும். சோ லைட்டான மொபைல் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் பேட்டரி கெபாசிட்டி கொடுப்பாங்க. நிறைய மொபைல் வந்து 4000 mAh கொடுக்குறாங்க. சோ அதை விட ஒரு 230 mAh பெட்டரா இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இதை சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுக்குறாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். பேட்டரி பத்தி இப்போதைக்கு என்னால பெருசா எதுவும் அப்டேட் பண்ண முடியல. சோ இன்னொரு ரிவ்யூ வீடியோல அதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட மியூசிக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியோ எல்லாமே நல்லா லவுடா இருக்குது, ஓரளவு டீசென்ட்டான மியூசிக் குவாலிட்டி இருக்குது. கால் அண்ட் நெட்வொர்க் இதெல்லாமே நான் செக் பண்ணல, அதெல்லாம் ரிவ்யூ வீடியோல செக் பண்ணிட்டு நான் டீடைலா அப்டேட் பண்றேன். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 11500 ரூபாய்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. ஆஃப்லைன்லயுமே எல்லா ஸ்டோர்லயுமே அவைலபிளா இருக்கும். இப்போ நீங்க அமேசான்ல வாங்க போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அமேசானுடைய ஆஃபர் சேல் போயிட்டு இருக்குது. அந்த ஆஃபர் சேல் பத்தி நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ போட்டுருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க HDFC கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா இந்த மொபைலை கிட்டத்தட்ட 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்கே வாங்கிர முடியும். சோ Oppo ஃபேனுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்டான ஆஃபரா இருக்கும், தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சோ ஓவராலா இந்த மொபைலை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஒரு ராயல் லுக்கோட ஒரு செம்ம டிசைனோட ஒரு Oppo மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மொபைல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃபரோட நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கம்மியான பிரைஸ்லயே வாங்கிட முடியும். சோ இந்த மொபைலை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும், டீடைல்டான ரிவ்யூ வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தது அப்படின்னா நான் அந்த மொபைலை தரவா செக் பண்ணி டீடைல்டா ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைலோட அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.